அப்ப நம்ப அந்த மாரியான இந்த குறிப்பா இந்த ஒரு 17 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம். நடுவுல இருக்கக்கூடிய ஒரு 10, 12 நாள் பெரிதா தொந்தரவு கிடையாது. உங்களுக்கு புரியிற மாரி சொன்னா, முதல் 10 நாள், கடைசி 10 நாள் கொஞ்சம் ரொம்பவே கவனமாக இருந்துக்கிடணும். சரிங்களா? சிம்மராசினியர்கள். அது எங்கெங்கன்னு நான் சொல்லப் போறேன். முதல்ல நன்மைகள் என்ன? எப்பவுமே எப்பவுமே அடிக்கடி சொல்றது, திருமண அமைப்புகளை பொறுத்தமட்டிலும், குழந்தை பாக்கிய அமைப்புகளை பொறுத்தமட்டிலும், கோச்சாரம் தடை செய்யாது. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பெருவாரியான அதாவது எப்பவுமே வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த நெகட்டிவான பலன்கள் முழுமையா பொருந்தாது. அளவு குறையும். கடல் கடந்து இருக்கின்றதுனால சில கிரக அமைப்புகளினுடைய தாக்க கதிர்வீச்சுக்கள் மாறும். சரிங்களா? அதுல கொஞ்சம் அளவு குறையும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் இந்த மாதம் விரயச் செலவுகள் அதிகமாக நடைபெறுகின்ற மாதம். அப்போ நான் சொல்றது என்னன்னா, வருகின்ற விரயச் செலவுகளை உங்களால் பெருவாரியாக தடுக்க முடியாது. கூடுமான வரையில அத சுப செலவா மாத்திக்கிடுங்க இந்த மாசம். உங்களுடைய தகப்பனாரின் உடல் நிலையில கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படலாம். மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். உங்களுக்கோ அல்லது உங்களுடைய தகப்பனாருக்கோ. ஓவராலாவே இந்த மாதம் குடும்பத்துல கொஞ்சம் நெறைய மருத்துவ செலவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் சிம்மராசினியர்களுக்கு. அம்மாவுக்கு, இல்ல அப்பாவுக்கு, இல்ல உங்களுக்கு அப்படின்னு எதையாச்சும் ஒரு செலவுகள இழுத்து இழுத்து குறிப்பா மருத்துவ செலவுகள இழுத்து இழுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அனைவரின் உடல்நல கவனத்தை மேம்படுத்த வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். பிள்ளைகளுடைய படிப்புல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மந்தத்தன்மை, சோம்பல் தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு மிக மிக அதிகம். ஆக குழந்தைகள், குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசினியர்கள் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருப்பார்கள். அவர்களுடைய பெற்றோர்கள் அவங்கள கொஞ்சம் தட்டி கொடுத்து அழகா நகர்த்த வேண்டியது அவசியம். இல்லைன்னா படிப்புல அப்படியே மந்தத்தன்மை, மந்தத்தன்மை, மந்தத்தன்மைன்னு மந்தத்திலேயே கடந்துகிட்டு இருப்பாங்க. சரிங்களா?